விஜய ஃபைனான்ஸ்காரன் நீங்கள் நிற்கக்கூடாது, நீ யாரையா அப்படின்னு சத்தம் போட்டுருக்கிறப்ப மீனா வர்ற அப்படி மீனாவை பார்த்தோன்னா, மீனா வாமா உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதுதான் கடையா அப்படின்னு கேட்டா அப்படி. ஆமாங்க அண்ணா அப்படிங்கிற அப்படி. அண்ணா நீங்கள் கடை பார்த்தீங்கல்ல, சீதா சொன்னா அப்படியம்மா உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு, அதுக்காகத்தாம்மா உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறபடி மீனாவை பார்த்து. மீனா என்னங்கிற அப்படியே, அண்ணா எனக்கு ஒரு 20,000 ரூபா பணம் வேணும்னா சிறு கட்டிடுறேன் அப்படின்னு. அவர் என்னங்கிறாரு, பணம் மெதுவாக கொடுமா, வட்டி மட்டும் மாதமான கரெக்டாக கொடுத்துருமா அப்படிங்கிறபடி. விஜய் இப்போ தானே மாலை கட்டி நிறையா பணம் சம்பாதிச்சா, அதுக்குள்ளே இவ எதுக்கு கடன் வாங்குறா அப்படின்னு நினச்சிட்டு மீனாவை கேட்குற அப்படி. எதுக்காக நீ பணம் கடன் வாங்குற அப்படின்னு. அது எனக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்குது, அதுக்காகத்தான் வாங்குகிறேன். நீ வீட்டை காட்டி நீ பணம் வாங்குறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை, எனக்கு முக்கியமான செலவு இருக்குது, அதுக்காகத்தான் நான் பணம் வாங்குகிறேன் அப்படிங்கிற அப்படி. ஃபைனான்ஸ்காரர்கிட்ட பணம் வாங்கினோன்னே நேராக விஜயகிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படி. அதான் கொஞ்சம் வீட்டையும் பார்த்துக்குங்க கடையும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு செல்வத்தோட செட்டுக்கு போய் செல்வத்தையும் கூப்பிட்டு அந்த கார் புரோக்கர்கிட்ட போகிறாங்க. காரை போய் பார்த்துட்டு கங்கையுமே இந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் போட்டு காரை எடுத்துக்கலாங்கிற முடிவுக்கு கையெழுத்து போட்டாங்க. அவங்களும் இது தான் சொல்கிறாங்க, மாதம் டியூ கட்டிடுமா, அப்போ தான் உங்கள் கடனும் அடையும், உங்களுக்கும் வண்டி சொந்தமாகு அப்படின்னு சொன்னேன். சரிங்கண்ணா, நானும் மாதம் கரெக்டாக கட்ட சொல்கிறேன், அவரை கூப்பிட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறேன், நாளைக்கு வர்றேங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு காரை வந்து பார்க்குறாங்க செல்வமும் மீனாவும். காரை பார்த்துட்டு மீனா சொல்கிறேன் அப்படி, அண்ணா அவரை கூப்பிட்டு வந்து இதை ஓட்டி பார்க்க சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற அப்படி. ஐயோ அவங்ககிட்ட போய் கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னு வை, அவன் 1008 கேள்வி கேட்பான், அவங்ககிட்ட பதிலே சொல்ல முடியாதம்மா அப்படிங்கிற அப்படி. ஆனால் அப்படி சொல்லாதீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வண்டி வாங்குறதாக சொல்லி அவர் ஓட்டி பார்க்க சொல்லுங்கண்ணா அப்படிங்க. அது வேணால் சொல்லாமல், அவன் தான் ஊராக இருக்குன்னு ஓடிடுவானே, அதனால் அப்படின்னா நான் வந்துடுவா, நான் நாளைக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு. இல்லைண்ணா இன்றைக்கே கூப்பிட்டு வந்து ஓட்ட சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற அப்படி. மனோஜ் திடீர்னு பார்லருக்குள்ளே போகிறா அப்படி. பார்லருக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ரோகிணி இருந்தால் வர சொல்லுமா அப்படிங்கிற அப்படி. ரோகிணி தானே வந்துடுங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போய் ரோகிணிகிட்ட சொல்கிறேன் அப்படி. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துருக்குறாங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்துருக்குறாரு உடனே சரி இருக்க சொல்லு அப்படிங்கிற அப்படி. ரோகிணியோட ஃப்ரெண்டு, என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துருக்கிறாருன்னு கேஷுவலாக சொன்னேன், பேர் மாற்றினது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாடி. ஐயோ அப்படின்னு ஓடி போய் பார்க்குறேன் அப்படி. அதுக்கடையிலேயே மனோஜ் என்ன பேர் மாறி இருக்குது அப்படின்னு வந்தோடனே, என்ன பேர் மாறி இருக்குது, அம்மா பேர் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை அது மாதிரி ஒரு டையப் கொடுத்துருக்குறேன், அந்த டையப் கொடுத்தனால தான் நல்லா பார்லர் ஓடுது, வருமானம் அதிகமாக வரனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன், இது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல முதல்லையே அப்படிங்கிற அப்படி. சொல்லான்னு தான் இருந்தேன், அது மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படி. அப்படியா சரி நல்லா ஓடுனா பரவாயில்ல, டையப்புங்கிறது பெரிய இதெல்லாம் நிறையா பிரான்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வருமானம் அதிகமாக வரும், அப்படி தானே ரோகிணி? ஆமாங்க அப்படிங்கிற அப்படி. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டேன் அப்படி. ரோகிணி ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியா தப்பிச்சிட்டா அப்படின்னே, எங்கேயே நீ தப்பிச்சா, இப்போ நேரம் மனோஜ் உங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்ல போகிற அப்படின்னு, நல்லா மாட்டிட்டு இரு அப்படிங்கிற அப்படி. ஐயோ அப்படின்ட்டு மீண்டும் ரோகிணி வீட்டுக்கு ஓடுறா அப்படி. வீட்டுக்கு போன மனோஜ் எல்லாத்தையும் கூப்பிட்றாடியே, முத்து வாடா இங்கே அப்படிங்கிற அப்படி. என்னடா என்னை கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறேன் அப்படி. வீட்டுக்குள்ளே நின்றுட்டு வான்னு கூப்பிட்டு என்னடா விஷயம் அப்படின்னு. அவங்க அம்மா நீ வந்த சொல்லப்பா அப்படிங்கிற அப்படி. இல்லைம்மா ரோகிணி வந்து அந்த பார்லர் உங்கள் பேரை எடுத்துகிட்டு வேறு பேர் வச்சுக்கிறா அப்படியம்மா அப்படின்னோடனே விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. எதுக்காக அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அப்படி. இருமா நான் என்ன சொல்கிறேங்கிற, அதுக்குள்ளே நீ ஏமா பறக்கிற அப்படிங்கிற அப்படி. அதுக்குள்ளே மொத்தனுங்க ஒன்ற பேர் அதுவும் போச்சா, இப்போ இருக்கிறது ஒரே ஒரு இதுதான், விஜயா மலரங்காடி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு. விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அப்புறம் சொல்கிறத கேட்டுட்டு அண்ணாமலை பேசாமல் இருடா அப்படிங்கிற அப்படி. இது பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ரோகிணி வீட்டுக்குள்ளே வர அப்படி. ரோகிணி பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர கோபம், என்ன இந்த மாதிரி பண்ணி போட்டால், நம்ம பேர் இருக்கிறத இப்படி பண்ணி போட்டாலே, நாம் தான் நம்ம பார்லர் வச்சு கொடுத்தா பத்திரத்தை வச்சு இவன் இந்த மாதிரி பண்ணுவான், நம்மளுக்கு தெரியாதுன்னு மனசுக்குள்ளே பயங்கர வேதனையில் இருக்கிறான். ரோகிணி விஜயா பார்த்து, ஆண்டி உங்கள் பேரை மாற்றினது உங்களோட சொல்லாத தப்பு தான் ஆண்டி, ஆனால் வருமானம் வர்றதுக்காக டையப் பண்ணி வைக்கிறேன், அது மெதுவாக உங்களோட சொல்லலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மனோஜா வந்து சொல்லிட்டா அப்படி. உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, எனக்கு என்னமோ சங்கடம், வருமானம் அதிகமாக வந்தால் நல்லதானே அப்படின்ட்டு. இவங்க 4 பேர்த்து முன்னால் இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெருமையாக பேசுகிற அப்படி. அப்படியாம்மா நல்லது தானே அப்படின்னு.
முத்து பார்த்தியாப்பா பேர் மாற்றினோன்னையும் கூட அம்மாளுக்கு அந்த இதில் பார்த்தியா அப்படின்ட்டு அட நீ கொஞ்சம் சும்மா இருறா அப்படிங்கிற அப்படி உடனே மீனானுங்கிற அப்படி இப்போ இருக்கிறது அம்மா அத்தை பேரில் இருக்கிறது விஜயா அங்காடி ஒன்றுது அப்படின்னு எல்லோரும் இப்போ வாயை மூடிட்டு இருங்க, மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே முத்து பார்த்தியாப்பா என்னைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு தெரியுமாடா பேசாமடுறா அப்படிங்கிற அப்படி அதுக்குள்ளே முத்து எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. விஜய் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருக்குற அப்படி அதை பார்த்துட்டு ரோஹிணி உள்ளே போகிற அப்படி உள்ளே போனோடனே கதவை சாத்து அப்படிங்கிறாரு. கதவை சாத்தினோடனே ரோஹிணிக்கு ஒரு பயமாயிடுது, என்னடா இந்த அம்மா இப்படி பேசுகிறாள், எப்பவுமே இப்படி பேச மாட்டாள்னு, யாரை கேட்டு நீ வச்ச பேரை மாற்றின அப்படிங்கிற வீடு வீடாக போய் மஜா செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் பாவம்னு சொல்லி போட்டு உனக்கு நான் பார்லர் வந்து 10,000 வச்சு வச்சு கொடுத்து நீ அதையவே விற்று போட்டீங்கன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நான் என்ன இழிச்சு வை நினச்சேன், நீ சொல்கிறதெல்லாம் ஆமாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறேன். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.